எல்லா மங்களமும் பட்டு போன பட்ட மங்களமாக்கி தங்கையை தேடி கண்டுபிடிப்போம். புறப்படு அண்ணா. கல்யாணி, கல்யாணி, என்ன ஆயிற்று? அதப்பா, அதை பற்றி இன்னும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? கணவன் உயிரோடு இருக்கிறான், கல்யாணி தாலி இழந்து வந்திருக்கிறாள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? அதை பற்றி ஆராய தேவையில்லை. இந்த விளைவுக்கு யார் பொறுப்பானவர்களோ அவர்களை வேட்டையாட வேண்டுமே தவிர விவரங்களை தேடி விளக்கங்களை நாடி ஓட வேண்டியதில்லை. அட்டமங்கலமா பாகனேரியா? யார் வாழ்வது, யார் அழிவது? இதுதான் இப்பொழுது எழுந்துள்ள கேள்வி. குடும்ப விளக்கு குப்பையிலே தூக்கி எறியப்பட்டது. குலப்பெருமை கூறும் மாங்கல்யம் குக்கலின் கழுத்திலே தொங்கவிடப்பட்டது. அதப்பா, அதன் கழுத்திலே தொங்கவிடப்பட்டது கல்யாணியின் தாலி அல்ல, பாகனேரியின் மானம், மரியாதை அனைத்துமே தொங்கவிடப்பட்டது. ஆமண்ணா, நம் தன்மானத்தை காக்க இன்றே இப்போது ஏதாவது செய்தாக வேண்டும். கல்யாணியை நாடு கடத்துவது போல் நடு இரவில் வெளியேற்றியவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும். அப்படி சொல்லடா என் உடன்பிறப்பே. இதோ கல்யாணியின் தாலி சாட்சியாக ஆணையிடுகிறேன். உன் தோள்களுக்கு வேலை தருகிறேன். பல்லவ மன்னனின் தளபதி பரஞ்சோதி தான் பெற்ற வெற்றிக்கு அடையாளமாக வாதாபியிலிருந்து பிள்ளையார் சிலையை தூக்கி வந்தானே, அதே போல நாம் பெறப்போகும் வெற்றிக்கு அடையாளமாக வட்டமங்கலத்து பிள்ளையாரை பாகனேரிக்கு தூக்கி வா. இப்போதே நம் வீரர்களோடு புறப்படு. புறப்படு. வேண்டாம் அண்ணா, வேண்டாம். நான் சொல்வதை கேளுங்கள். இதனால் பல விபரீதங்கள் ஏற்படும். வெள்ளம் தலைக்கு மேல் போய்விட்டதம்மா. இனி எவ்வளவு தூரம் போனால் என்ன? நீ பேசாமல் இரு. ஆதப்பா, பட்டமங்கலத்தின் புகழ் பட்டு போகும் வகையில் அங்குள்ள பிள்ளையார் சிலையோடு வருகிறேன் அண்ணா. அண்ணா. கல்யாணி, கல்யாணி, அழாதே, நான் இருக்கிறேன். அண்ணன் வாளுக்கு வேலை இருக்கிறேன். பட்டமங்கலமும் பாகனேரியும் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளப் போகிறது. அதன் பயனாக மருது பாண்டியர் படையும் கோபால நாயக்கர் கூட்டமும் எங்களிடம் தோல்வியடையப் போகிறது. இந்த இரண்டும் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டுள்ளது. ஒன்று நடந்தால் மற்றொன்றும் நடக்கும். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இன்று இதை அருமையாக செய்து முடித்துவிட்ட ஒழுங்கா புலியை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். என்ன மேஜர் கிரே? தாங்கள் சொல்வதை நான் மறுப்பேனா? இருந்தாலும் ஒரு விஷயம் எனக்கு புரியவில்லை. என்னது? பாகனேரியையும் பட்டமங்கலத்தையும் மோத விடுவதால் நமக்கு என்ன பயன்? உங்கள் திட்டப்படியும் நீங்கள் வகுத்துள்ள முறைப்படியும் விடுதலை வீரர்களை வீழ்த்தி சிவகங்கை சீமையை வசப்படுத்த போகிறீர்கள். கலையார் கோவிலையும் பிடிக்கப் போகிறீர்கள். இறுதி வெற்றி என்று நமக்கே நிச்சயமாகிவிட்ட பிறகு பட்டமங்கலமும் பாகனேரியும் உங்களுக்கு பணிந்துதானே ஆக வேண்டும். மேஜர் கிரே, இங்கு வந்து இவ்வளவு நாட்கள் இருந்தோம். உன்னால் இன்னும் இங்குள்ள நிலைமையை புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்படி முட்டாள்தனமாக சிந்தித்து தவறான திட்டங்கள் வகுத்து செயல்பட்டதால் நீ பல தோல்விகளை சந்தித்து விட்டாய். ஆனாலும் கம்பெனியாரின் ராஜதந்திரம் வேலைக்கொள் விதமாக மாறும் என்பதை இன்னும் நீ புரிந்து கொள்ளவில்லை. அந்த இரு நாடுகளை பொறுத்தவரை நான் முன்பு எடுத்திருந்த கொள்கை ஒரு விதம், இப்போது நான் மாற்றிக்கொண்டுள்ள கொள்கை வேறு விதம். அந்த இரண்டு நாட்டிலுமே நமக்கு விசுவாசமான மனிதனாக இருப்பது இந்த உரங்காப்புலி மட்டும்தான். அதனால் நமது அன்புக்குரிய உரங்காப்புலி சொல்லும் திட்டங்களுக்கு ஏற்ப
நாம் செயல்படுகிறோம். புரிகிறதா? நன்றாக புரிகிறது கர்னல். நீங்கள் எதை செய்தாலும் காரணத்தோடு தான் செய்வீர்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டேன். ஒருங்காப்புலி, எனக்கு ஒரு சந்தேகம். கேளுங்கள் துரை. உன் திட்டப்படி கல்யாணிக்கும் வைரமுத்தனுக்கும் நடுவில் ஏற்பட்டிருந்த பிளவு அதிகமாகி அவன் அவளை பட்டமங்கலத்தை விட்டு விரட்டிவிட்டான் என்பது ஒன்றே இரு நாடுகளுக்கிடையே பகை மூழ்வதற்கு போதும். அடுத்த கணமே பட்டமங்கலத்தை பழிவாங்குகிறேன் என்று பாகனேழியார் புறப்பட்டிருக்க வேண்டுமே. அப்படி செய்யாமல் எதற்கு பட்டமங்கலத்து பிள்ளையார் சிலையை கடத்தி சென்றார்கள்? மாடுகளை கடத்தி கொண்டு போவது, மாட்டின் கொம்புகளை ஒடித்து எதிரியின் வீட்டு வாசலில் போடுவது, வளைந்து குலுங்கும் பயிர்களை நாசம் செய்வது, இவையெல்லாம் எங்கள் மரபினர் ஒருவருக்கொருவர் போருக்கு அறைகூவல் விடுவதற்காக கையாளும் முறைகள். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட கடுமையானது ஒரு ஊரின் தெய்வச் சிலையை கடத்தி கொண்டு போவதுதான். அது அந்த ஊரையே அவமானப்படுத்துவது போலத்தான். வாளுக்கு வேலி இப்போது பிள்ளையார் சிலையை கடத்தியதன் மூலம் அதைத்தான் செய்திருக்கிறான். இதன் மூலம் நிச்சயம் போர் மூண்டுவிடும் அல்லவா? அதில் என்ன சந்தேகம்? தங்கள் ஊர் பிள்ளையாரை கடத்தியதை அறிந்த பின் பட்டமங்கலம் மக்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பார்களா? அதற்கு பழிவாங்க போருக்கு புறப்படாவிட்டால் அதற்கு பிறகு அவனை ஒரு அம்பலக்காரனாகவே மதிக்க மாட்டார்கள். இனி வேறு வழியே இல்லை. வைரமுத்தன் பாகனேரி மீது படையெடுத்தே தீர வேண்டும். அப்படி அந்த இரு நாடுகளும் சண்டையிட்டுக் கொள்ளும் போது அதை பயன்படுத்திக் கொண்டு நான் வாளுக்கு வேலியையும் வைரமுத்தனையும் கொன்று விடுவேன். சபாஷ் உறங்காப்புலி, நீ மட்டும் அதை செய்துவிட்டால் நான் உனக்கு பரிசுகளை அள்ளி அள்ளி கொடுப்பேன். அதற்கும் மேலே இரு நாடுகளையும் இணைத்து ஒரே அம்பலக்காரனாக உன்னை ஆக்கி விடுவேன். உறங்காப்புலி, ஒன்றை மட்டும் மறந்து விடாதே. பாகனேரியின் படைகள் தயாராவதற்குள் பட்டமங்கலத்தின் படைகள் பாகனேரிக்குள் நுழைந்து விட வேண்டும். அதுதான் சரியான போர் தந்திரம். எதிர்பாராத நேரத்தில் எதிரிகளை சுற்றி வளைத்துக் கொண்டால்தான் அவர்கள் திகைத்து தடுமாறி போவார்கள். புரிகிறதா நான் சொல்லும் யுத்த தந்திரம்? நன்றாக புரிகிறது கர்னல் துரை. நான் இப்பொழுதே சென்று பட்டமங்கலத்தின் போர் ஏற்பாடுகளை துரிதப்படுத்துகிறேன். வருகிறேன். கர்னல், நீங்கள் உறங்காப்புலியை அதிகமாக நம்புகிறீர்கள். இதற்கு முன்பும் நான் இதை பற்றி உங்களிடம் பேசியிருக்கிறேன். எதிரிகளை நம்பலாம், ஆனால் இப்படி ஒருவருடன் பழகிக் கொண்டே அவர்களுக்கு குளிப்பறிக்கும் துரோகிகளை நம்பவே கூடாது. மேஜர் கிரே, நான் அதை உணராதவனா என்ன? உறங்காப்புலியால் நடக்க வேண்டிய காரியம் இரு நாடுகளுக்குள்ளும் சண்டை மூண்டு இரண்டு நாடுகளும் அலைய வேண்டும் என்பதுதான். அந்த இரு நாடுகளும் தனக்கு சொந்தமாக போகிறது என்ற பேராசையால் தான் உறங்காப்புலி இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். நம் காரியம் முடிந்த பிறகு நம்மால் அழிய போவது பட்டமங்கலமும் பாகனேழியும் மட்டுமல்ல, இந்த உறங்காப்புலியும் தான். You great Colonel. இப்போதுதான் நான் உங்களை சரியாக புரிந்து கொண்டேன். Colonel. Good morning. Colonel, இந்த கடிதத்தை கர்னல் ஸ்ப்ரை உடனே உங்களிடம் தருமாறு அனுப்பி இருக்கிறார். மேஜர் கிரே, இந்த கடிதம் நமது வெற்றிக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கம். எப்படி? சிறு வயலில் இருந்து காளையார் கோயிலுக்கு போக ஒரு ரகசிய பாதை இருக்கிறது. அதை பற்றி மருதுவின் படை வீரர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போது அது நமக்கும் தெரிந்து விட்டது. What a surprise. இது எப்படி நடந்தது? வழக்கம் போல்தான். அவர்களுக்குள் இருந்த கலீல் என்ற துரோகியின் மூலம்தான் அந்த ரகசிய பாதையில் எப்படி நுழைவது என்பது தெரிந்திருக்கிறது. இனி நாம் ஏன் தாமதிக்க வேண்டும் கர்னல்? உடனே காளையார் கோவிலை நோக்கி புறப்படலாம் அல்லவா? எஸ் எஸ், அதிலும் மும்முனை தாக்குதலாக நாம் அவர்களை வளைத்துக் கொள்ளப் போகிறோம். உங்கள் திட்டத்தை சொல்லுங்கள் கர்னல். என்னுடைய திட்டம் அல்ல. கர்னல் ஸ்ப்ரே அருமையாக திட்டமிட்டு யார் யார் எந்தெந்த பாதையில் வர வேண்டும் என்று வழிவகுத்து தந்து விட்டார். நாம் அதன்படி செய்தால் போதும். அதை பற்றி சொல்லுங்கள் கர்னல். ரகசிய பாதை வழியே கர்னல் ஸ்ப்ரே தனது படைகளுடன் புறப்பட்டு காளையார் கோயிலுக்குள்ளேயே நுழைய போகிறார். தாளாங்குடி கீரனூர் வழியாக கர்னல் ஹில்ஸ் மேற்கு பகுதியில் காளையார் கோயிலை சூழ்ந்து கொள்ளப் போகிறார். இந்த கர்னல் அக்னியோ
மேஜர் கிரேவுடன் முத்தூர் வழியாக கிழக்கு திசையில் காளையார் கோயில் கோட்டையை வளைத்துக் கொள்ள வேண்டும். அருமையான திட்டம். இந்த மும்முனை தாக்குதலால் காளையார் கோவிலை கைப்பற்றுவதும் மருது சகோதரர்களின் படகை சின்னாபின்னப்படுத்துவதும் மிகவும் எளிது. அப்படி சொல் மேஜர் கிரே. இப்பொழுதே புறப்படுவோம். உரங்கா புலியால் தூண்டப்பட்டு பட்டமங்கலம் படை பாகனேரியை சூழ்ந்து கொள்ளும் அதே நேரத்தில் நமது பிரிட்டிஷ் படை சிவகங்கை சீமையின் வாசலான காளையார் கோயிலை சூழ்ந்து கொள்ளட்டும். Let's go. Let's go. அவமானம், பெருத்த அவமானம். பட்டமங்கலத்தின் புகழுக்கு களங்கம் நேர்ந்து விட்டது. பக்தியுடன் மக்கள் பூஜித்த பிள்ளையார் சிலை களவாடப்பட்டது. பாகனேரி அம்பலக்காரர்கள் இப்படி செய்ததன் மூலம் பட்டமங்கலத்தின் வீரத்திற்கு அறைகூவல் விட்டிருக்கிறார்கள். நான் நமது படைகள் முழுவதையும் திரட்டும்படி ஆணையிட்டிருக்கிறேன். பட்டமங்கலத்தான் ஈட்டி எத்தனை பேர் உடலில் பட்டு மார்பில் துளைத்துக் கொண்டு முதுகில் வெளிப்பட்டது, வாழ் எத்தனை பேரின் கழுத்தை அறுத்து தள்ளியது என்றெல்லாம் கணக்கு பார்க்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் நான் களத்திற்கே போகக்கூடாது என்று தடுத்துக் கொண்டிருக்கிறீர்களே, ஏன் இந்த தயக்கம்? என் வீரத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? வல்லத்தரையனின் தம்பி வைரமுத்தன் எப்படி வீரமில்லாதவனாக இருக்க முடியும்? நீ போர் புரிந்த காட்சிகளை நேரில் பார்த்த சாட்சி அல்லவா நான்? களத்தில் எத்தனை பேரை வெட்டி சாய்த்தாய் என்பதை அருகிலிருந்து பார்த்தவன் அல்லவா நான்? பிறகேன் என்னை தடுக்கிறீர்கள்? போருக்கான காரணம் பொருத்தமானதாக இல்லையே வைரமுத்தா. இத்தகைய சூழ்நிலை ஏன் வந்ததென்று நீ ஒரு முறை நினைத்துப்பார். கல்யாணி வாளுக்கு வேலியின் பாசத்துக்குரிய தங்கை. ஆதப்பனோ அவளை தன் உயிரினும் மேலாக நினைக்கிறான். அப்படிப்பட்ட கல்யாணி உன் மீது கொண்ட காதலுக்காக தன் சகோதரர்களிடம் வாதாடி உன்னையே மணந்து கொண்டாள். நீ நினைத்திருந்தால் பகைவன் வீட்டு பெண் எனக்கு மனைவியாக தேவையில்லை என்று நிராகரித்திருக்கலாம். ஆனால் முறைப்படி அவளை மணந்து கொண்டாய். இப்போது எதற்கு இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? அப்படி வீட்டிற்கு விளக்கேற்ற வந்த குல விளக்கை நடுநிசியில் வீட்டை விட்டு வெளியேற்றினாயே, அது மட்டும் என்ன நியாயம்? பட்டமங்கலத்தை எதிரி நாடாக நினைக்கும் ஒரு பெண் மட்டும் இங்கு இருப்பது எந்த விதத்தில் நியாயம்? நான் வெளியே அனுப்புவதற்காக அவள் காத்துக் கொண்டிருந்தாள். என் கோபத்தை தூண்டிவிட்டு என்னை போவென்று சொல்லும்படி அவள் செய்தாள். அந்த சந்தர்ப்பத்தை அவள் நன்கு பயன்படுத்திக் கொண்டாள். இதில் என் தவறு ஒன்றும் இல்லையே. வெளியில் போய் என்று சொன்ன பின் வீர மரபில் வந்த எந்த மானமுள்ள பெண் இங்கிருப்பாள்? சரி, புறப்பட்டு விட்டாள் என்றால் உடனே நீ என்ன செய்திருக்க வேண்டும்? ஒன்று நீயே அழைத்துச் சென்று பாகனேரியில் விட்டுவிட்டு வந்திருக்க வேண்டும், அல்லது என்னை அழைத்து வரச் சொல்லி என்னுடனாவது அனுப்பியிருக்க வேண்டும். ஆனால் நீ என்ன செய்தாய்? உன் மாமன் உரங்காப்புலியை பற்றி நன்றாக தெரிந்திருந்தும் அவனோடு அனுப்பி வைத்தாய். இடையில் என்ன நடந்ததோ தெரியவில்லை. கல்யாணி தன்னந்தனியே தாலி கூட இல்லாமல் தன் அண்ணன்களிடம் சென்றிருக்கிறாள். அதை பார்த்த அவர்கள் மனம் எப்படி பதறாமல் இருக்கும்? இந்த நிலை ஏன் ஏற்பட்டது? உரங்காப்புலியோடு உன் மனைவியை அனுப்பி வைத்ததால் தானே ஏற்பட்டது. பார்த்தாயா வைரமுத்தா, உன் தாயோடு பிறந்த அண்ணன் தாய்மாமன் உன் அக்காவின் கணவனான இந்த மாமனை பற்றி இழிவாக பேசுவதையே தொழிலாக கொண்டிருக்கிறார். ஏதேனும் சொல்லி உனக்கும் எனக்கும் பகை மூட்டிவிட பார்க்கிறார். உன் அண்ணன் வல்லத்தரையின் அம்பலக்காரனாக இருந்த போதும் சரி, நீ அம்பலக்காரனாக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகும் சரி, நான் உங்கள் ஆணையை மீறி எப்போதாவது நடந்திருக்கிறேனா? என்னதான் உங்கள் அக்கால் கணவர் என்ற உரிமை இருந்தாலும் அம்பலக்காரனாக இருந்து உத்தரவிடும் போது அதை நிறைவேற்றாமல் இருந்திருக்கிறேனா? பிறகெப்படி உன்னோடு அனுப்பப்பட்ட கல்யாணி தனியாக பாகனேரி சென்றாள்? பாகனேரி எல்லையை நெருங்கும் வரை பேசாமல் வந்த அவள் அதை நெருங்கிய மறுக்கணமே சட்டென்று வண்டியிலிருந்து குதித்து பட்டமங்கலம் வண்டி பாகனேரிக்குள் நுழைய தேவையில்லை, அந்த குடும்பத்தைச் சேர்ந்த எவரும் எல்லை வரை வர தேவையில்லை என்று சென்று விட்டாள். அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? அப்படியே இருக்கட்டும். அந்த நிலையில் சென்ற கல்யாணி தாலி இல்லாதவளாக செல்ல வேண்டிய நிலை ஏன் ஏற்பட்டது? வைரமுத்தா, இவர் இப்படியெல்லாம் கேட்டால் நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? வண்டியிலிருந்து இறங்கும் போது தாலியோடுதான் இருந்தாள். ஊருக்குள் நுழைந்து போகும்போது உங்கள் உறவே வேண்டாம் என்று தாலியை எரிந்துவிட்டு சென்றாலோ என்னவோ. ஒருவேளை உன் மீது அந்த பழியை போட நினைத்தாலோ அல்லது என் மீது பழி போட நினைத்தாலோ யாருக்கு தெரியும்? எப்படியாவது இரு நாட்டுக்கும் பகை மூட்டி விட வேண்டும் என்றே அவள் இப்படி செய்தது போல் எனக்கு தெரிகிறது. வேண்டாம் உரங்காப்புலி, வீணாக ஒரு பெண்ணின் மீது பழி போடாதே. எந்த பெண்ணும் எந்த சூழ்நிலையிலும் தான் அணிந்த தாலியை தூக்கி எறிய மாட்டாள். பட்டமங்கலத்திலிருந்து பாகனேரிக்கு உன்னோடு அவள் வந்தபோது இடையில் என்ன நேர்ந்தது என்பது கல்யாணியை நேரில் கண்டு விசாரிக்கும் போது தானாக தெரிந்துவிடும். இப்போது எதற்காக இந்த வீண் விவாதம்? இப்போது நம் கண் முன்னே உள்ள பிரச்சனை கல்யாணியை பற்றியதல்ல. பட்டமங்கலத்து பிள்ளையார் சிலை களவாடப்பட்டதுதான். அதை கொண்டு சென்றவர்கள் பாகனேரிக்காரர்கள்.
அவர்கள் ஒன்றும் களவாடிய பிள்ளையார் சிலையை மறைத்து வைக்கவில்லையே. பாகநெறி பிள்ளாத்தம்மன் கோயிலுக்கு எதிரே தானே வைத்திருக்கிறார்கள். இதன் மூலம் நாங்கள் தான் உங்கள் ஊர் சிலையை கொண்டு வந்தோம், துணிச்சல் இருந்தால் வந்து மீட்டுக் கொண்டு போங்கள் என்று அறைகோல் விட்டிருக்கிறார்கள். இதை ஏற்று என் வலிமை எப்படிப்பட்டது என்று நிரூபிப்பேன். போர்க்களத்தின் அவர்களின் தலையை வெட்டி சாய்த்து விட்டு அந்த சிலையை மறுபடியும் கொண்டு வருவேன். அப்படி சொல் வைரமுத்தா. இப்போது எனக்கு வல்லத்தரையன் மடிந்து விட்டதாகவே தோன்றவில்லை, உனக்குள்ளே வந்து இணைந்து விட்டதாகத்தான் தோன்றுகிறது. நான் உனக்குள் இப்போது வல்லத்தரையனையே பார்க்கிறேன். நீ அந்த சிலையை கொண்டு வந்தால் மட்டும் போதாது வைரமுத்தா. அவர்கள் நம்மை அவமானப்படுத்த இதை செய்தது போல் நீ அவர்களை அவமானப்படுத்த எதையாவது செய்தாக வேண்டும்.